வணக்கம் தமிழன் ட்ரேடர்ஸ். இந்த சேனல் மூலிமா நான் டே ட்ரேடிங்கில் என்ன லேர்ன் பண்ணணும் அது உங்க கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன். நிறைய பேர் ட்ரேடிங் ஒரு பெரிய சூதாட்டம்னு சொல்லுவாங்க. அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா சூதாட்டத்தில் உங்களுடைய தோல்வி தடுக்கிறதுக்கான ஆப்ஷன் ரொம்ப கம்மி. ஒரு 20% தான் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஆனால் ட்ரேடிங்கில் அப்படி கிடையாது. நீங்கள் டெக்னிக்கலாக நிறைய லேர்ன் பண்ணிங்கன்னா இதில் உங்கள் தோல்வியை தடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஒரு 80% வரலையும் இருக்கும். அதாவது நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 80% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முதல்ல நம்ம இந்த டே ட்ரேடிங்கில் லேர்ன் பண்ண வேண்டியது இந்த சார்ட்டெல்லாம் எப்படி ரீட் பண்ணுறது. அதை ஃபஸ்ட்டு மொத்தம் ஒரு 3 மேஜர் இது இருக்குது. ஒன்று சைட்வே மூவ்மெண்ட், ரெண்டாவது ட்ரெண்டிங், அப் ட்ரெண்டிங் டவுன் ட்ரெண்டிங், மூணாவது கன்ஜெஷன். இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த சைட்வே மூவ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு ஒரு 2 லெவலுக்குள்ளேயே இந்த ப்ரைஸோட மூவ்மெண்ட் இருக்கும். இந்த டாடா மோட்டார்ஸ் சார்ட்டை பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு சப்போர்ட் லெவலாக ஒரு ஃபார்ம் ஆகுது. இதுக்கு கீழே போகிறதுக்கு ரொம்ப அந்த ப்ரைஸ் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஒன்ஸ் இது சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகும்போது நிறைய பையர்ஸ் உள்ளே அதை வாங்குறாங்க, அதை புஷ் பண்ணி மேலே தள்ளுறாங்க. அதே போல் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலு போய் ரீச் ஆன உடனே நிறைய செல்லர்ஸ் உள்ளே அந்த அந்த ப்ரைஸ்லேருந்து அதை கீழே தள்ளி பார்க்குறாங்க. ஸோ இதுக்குள்ளேயே இப்படி பவுன்ஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. அதே போல் இங்கே ஒரு இது ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் எப்படி ட்ரேட் பண்ணான்னா நீங்கள் இந்த சப்போர்ட் லெவலில் வாங்கிட்டு இங்கே விற்றுடலாம், இல்லை இங்கே விற்றுட்டு இங்கே திரும்ப வாங்கலாம். ஸோ உங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக வரும் இன்ட்ராடேல. இந்த ட்ரெண்ட் சார்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று மேலேயே போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா கீழே வந்துட்டு இருக்கோம். அப் ட்ரெண்டில் என்ன பண்ணுன்னா ஸ்டாக் மூவ்மெண்ட் அப்படியே மேலேயே போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப லீனியராக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்னுட்டு. ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஃப்ளக்சுவேட்டிவ் ஆகிட்டு அப்படியே மேலே போயிட்டு இருக்கும். ஆனால் உங்களால் ஒரு கீழே ஒரு பேஸ் லைன் வரைய முடியும். இந்த மாதிரி அதை கிராஸ் பண்ணாமல் கீழே வரும். அது மேலே போயிட்டு அப்புறம் இந்த ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற டைமில் அந்த லைனை கட் பண்ணிட்டு கீழே வரும். டவுன் ட்ரெண்டு அதே போல். இப்போ இந்த சைடு இப்படி கீழே வந்துட்டு இருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிங்கன்னா அது அந்த லைனு கீழே வந்துட்டு இருக்கும். இதில் நீங்கள் இப்போ ட்ரெண்ட் ஸ்டார்டிங்கை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இது கிராஸ் ஆகும்போது செல் பண்ணிடலாம். இல்லை இது போல் கீழே இது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு சொல்லுவாங்க. மேலே போகிறது கொஞ்சம் கீழே திரும்ப இந்த லைனு டச் ஆகிட்டு திரும்ப மேலே போகும். இந்த இடத்துல வாங்கிட்டு இங்கே ஒரு பீக்கில் செல் பண்ணிட்டு வெளியிடலாம். உங்களுக்கு இந்த ட்ரெண்டில் இருக்கிறத இதில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும். அடுத்தது இந்த 2 சைடு மூமெண்ட்டும் இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல், எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாமல் இருக்கிற ஒரு இது கன்ஜெஷன் சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் ஏன்னா குளோபல் நியூஸ் இல்லைன்னா அந்த ஸ்டாக் ரிலேட்டட் நியூஸ் வரும்போது இந்த மாதிரி இருக்கும். பெரிய இன்வெஸ்டர்லாம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கலாம், இல்லை ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கலாம், இல்லை மிக்சடு ஒரு இதுவாக இருக்கலாம். வாங்கலாமா விற்கலாமான்னு தெரியாமல் ஒரு பெரிய கூட்டம் வாங்கிட்டு இருக்கும், ஒரு பெரிய கூட்டம் விற்றுட்டு இருக்கும், இல்லை ஒரு பெரிய இன்வெஸ்டர் அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. எந்த பக்கம் போகணுன்னே தெரியாமல். இது போல் டைமில் நம்மளை போல் சின்ன ட்ரேடர்ஸ் இதை அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் ஒரு இன்னும் சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ட்ரெண்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது போல் ட்ரெண்டில் இருக்க ஸ்டாக் சில நேரத்தில் என்ன பண்ணப்போ ஒரு பீக் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சைட் மூவ்மெண்ட் ரொம்ப டைட்டான சைட் மூவ்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய பவுன்ஸ் இருக்காது.
ஒரு சின்ன லெவலுக்குள்ளேயே வந்து ரொம்ப டைட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து இன்வெஸ்டருக்காக வந்து இதுதான் உண்மையாலுமே பீக்கா இல்லை ஓவர் பாட் ஆகிடுச்சா அப்படின்றதே தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு பெரிய இன்வெஸ்டர் என்ன பண்ணுவான், இது மேலே போகிற ஸ்டாக் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு நிறைய உள்ளே வந்து வாங்க ஆரம்பிச்சிடுவான். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இதை பிரேக் அவுட் வால்யூம் சொல்லுவாங்க. அந்த கன்சாலிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன ரேஞ்சுக்குள்ளே பவுன்ஸ் ஆகிட்டு இருந்தீங்க, அதை பிரேக் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வால்யூமோட பிரேக் பண்ணிவிட்டு இப்படி மேலே போகலாம், இல்லை கீழே வரலாம். அது அந்த ட்ரிகர் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மூமெண்ட் வந்து ஒரு பெரிய லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பையர்ஸ் உள்ளே வந்துட்டு அமௌண்ட் பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பாசிட்டிவ் பிரேக் அவுட்டாக இருந்தால், நெகட்டிவ் பிரேக் அவுட்டாக இருந்தால் அது செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு இது வந்து இந்த கேப் அப் கேப் டவுன் சொல்லுவாங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே என்ன ஆகும், ஏதாச்சும் பாசிட்டிவ் நியூஸ் வந்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய இன்வெஸ்டர் வந்து அந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கலாம். ஓப்பன் ஆகிறப்பே ஒரு பெரிய வால்யூமில் வந்து வாங்குவாங்க. வாங்கினோடனே இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக் வச்சுருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு இந்த லெவல் இது போதும், ப்ராஃபிட் போதும் அப்படின்ட்டு விற்றுட்டு வெளியே வர ட்ரை பண்ணுவாங்க. இது போல் ஒரு சின்ன டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து இது கீழே போகிற ஸ்டாக் இல்லை அப்படின்ட்டு இல்லை நிறைய பையர்ஸ் உள்ளே வந்துட்டு அதை மேலே தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுவாங்க. இதில் ஒரு சில பேர் இது ஒரு சில அசம்ஷன் என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது பிரேக் அவுட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது மேலே போகுன்னு எல்லாருமே நம்பிக்கை. இந்த மார்க்கெட்டே வந்து மெஜாரிட்டி பீப்புள் என்ன திங்க் பண்ணுறாங்களோ அந்த மூவ்மெண்ட்டு தான் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ இந்த பிரேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, இது வந்து மேலே தான் போகணும், எல்லோரும் மெஜாரிட்டியான பீப்புள்ஸ் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க, அது மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இது பிரேக் பண்ணுற பாயிண்டில் வாங்கிட்டு இது வந்து விற்கலாம். அதே போல் கேப் டவுனும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் கிராஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் திரும்ப அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ரீட்ரேஸ்மெண்ட்டு ரிவர்சல்னு 2 டேர்ம் வந்து இந்த ட்ரெண்டில் இருக்கிற சார்ட்டில் ரீட் பண்ணுறதுல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சார்ட் எடுத்திங்கன்னா அப்போலோ டயர்ஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இதில் இந்த SMA கிராஸ் ஓவர் வச்சு இந்த டவுன் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்கே செல் பண்ணியிருக்காங்க. இந்த மூமெண்ட் இப்படி வந்துட்டு ஒரு பாயிண்டில் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகுது. இந்த ரிவர்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த மூமெண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, ஒரு சின்ன மூமெண்ட் இருக்கும். அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கலாம், அந்த ரெசிஸ்டன்ஸ் அதை கிராஸ் பண்ண முடியாமல் திரும்ப அந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இது போல் கண்டினியூ ஆகிட்டு இப்போ இங்கே திரும்ப ஒரு பாயிண்ட் வந்துட்டு திரும்ப இந்த மூமெண்ட் வரும், ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே ஏதாச்சும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம், அது திரும்ப இப்படி கண்டினியூ ஆகும். அது மேக்ஸிமம் இங்கே செல் பண்ணாங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து இந்த ரீட்ரேஸ்மெண்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீக்கு, இந்த ட்ரையல் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே மூவ் பண்ணிக்கிட்டே வருவாங்க இது பின்னாடி. சார் இது இன்னொன்று என்னென்னா, இப்போ இந்த இடத்துல என்ட்ராக முடியாதவங்க இந்த பாயிண்டில் வந்து என்ட்ராவாங்க, இல்லை இந்த பாயிண்டில் வந்து என்ட்ராவாங்க. அதுபோல் கீழே வந்துட்டு அதில் இன்னொரு விஷயம், இந்த ட்ரெண்ட் லைன் வரைகிறாங்க பார்த்தீங்களா, சில பேர் இந்த MA கிராஸ் ஓவர் கிராஸ் பண்ணு தான் பார்ப்பாங்க, MA கிராஸ் ஓவர் திரும்ப கிராஸ் ஆகுதான் பார்ப்பாங்க, இல்லை இந்த ML லைனை வந்து கிராஸ் ஆகுதான்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா வந்து இது போல் ஒரு சேனல் வரைஞ்சிக்குவாங்க இந்த பீக்கெலாம் வச்சு. இந்த இதுக்குள்ளே மூமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பாயிண்டில் வந்து அதை கிராஸ் பண்ணி வெளியே போக ட்ரை பண்ணணும். அந்த டைமில் வந்து இது ரிவர்ஸ் ஆகுது, இல்லை வேறு ஏதாவது சைட் வே மூமெண்ட் ஆகுது அப்படின்ட்டு
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு இங்கே பை பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இந்த டே ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எது மாதிரி காஷியஸாக இருக்கணும், என்ன மாதிரி ஹோம் ஒர்க்லாம் பண்ணணும், என்ன மாதிரி இதெல்லாம் லேர்ன் பண்ணணும், இதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கணும். நன்றி.